சுய கருத்தை எடுத்துக்கூற ஒரு உரிமை, ஆணுக்கு பெண் சமம் என்ற உரிமை எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இதே சமுதாயத்துல அந்த காலகட்டத்துல பெண்களாலையும் பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்குன்னு 4 செவுத்துக்குள்ள வச்சு அடைக்கப்பட்டாங்க. வெளியே வருவதுக்கு கூட அஞ்சினாங்க. 12 வயசு கூட நிரம்பாத பெண்ணுக்கு திருமணமா? கேட்டா பாலிய விவாகமா? பெண்கள் முழுசா ஆடை அணிவதற்கு கூட தடையா இருந்துச்சு. ஆனா இந்த நிலையை தலைகீழாக மாற்றியவர் யார்? தந்தை பெரியார் போன்றவர்கள். பெண்கள் என்பவள் வீட்டுக்குள் வைத்து பூட்டி வைப்பவள் அல்ல, இந்த பூமியை ஆளுபவள் என்று பெண்ணுடைய உரிமையை பெண்ணுக்கு எடுத்து கூறிய ஒவ்வொருவரும் அந்த காலம் இந்த காலம் இல்லை, எந்த காலத்துல வாழற பெண்களுக்கும் ஒரு கதாநாயகரா தானே தெரிகிறாரு. இன்னைக்கு இதே திருவண்ணாமலையில முகல்புரா என்ற தெருவில் மிகப்பெரிய பட்டாசு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த கட்டிட இடிமானத்துல 10க்கும் மேற்பட்டவங்க மாட்டிக்கிட்டாங்க. உடனே திருவண்ணாமலையில இருந்த அத்தனை இளைஞர்களும் ஒன்று கூடி தன்னுடைய உயிரை கூட 2ஆம் பட்சமா வச்சு அங்க மாட்டிட்டு இருந்தவங்களுடைய உயிரை காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்களே, அந்த இளைஞர்கள் எனக்கு மட்டும் ஒரு கதாநாயகரா தெரியல மேடம், எங்க ஊருக்கே ஒரு கதாநாயகரா தானே தெரியும். ஊருக்கு இல்ல, அந்த இளைஞர்கள் வந்து ஊருக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கே நிஜமாவே ஹீரோஸ் தான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுடைய கணவர் திடீர்னு மாரடைப்புல இறந்துட்டாங்க. உடனே அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? கதாநாயகன் இல்லாத இடத்துல கதாநாயகியான எனக்கு மட்டும் என்ன வேலைன்னு சொல்லி சாக முயற்சி செய்தாங்க. எதுக்காக? காசு இல்ல, பணம் இல்லைன்றதுக்காக இல்ல. இந்த சமுதாயத்துல ஆண்கள் இல்லாம நிச்சயமா பெண்களால வாழ முடியுமா? அப்பேற்பட்ட ஆண்கள் கண்டிப்பா கதாநாயகர்களா தானே இருக்க முடியும். அவ்வளவு ஏன் எங்க அப்பாவை எடுத்துக்கோங்க. எங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுனர். நான் 12வது முடிச்சுட்டு எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா நீ ஒரு ஆள் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது, நான் வேணா வேலைக்கு போறேன்ப்பான்னு சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா மேடம்? அம்மா நான் படிக்க வேண்டிய காலத்துல தான் டீ கடையிலையும் துணி கடையிலையும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சம்மா. ஆனா ஏன் பொண்ணு நீ கௌரவமா படிச்சு கௌரவமான ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னாங்களே என்னுடைய அப்பா. எனக்கு ஒரு கதாநாயகர் தானே. எங்க அப்பாவை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நைந்து போன காலர்கள், கலர் கலரான பட்டன்கள், அங்கும் இங்கும் கைத்தையல்கள், நன்றாகத்தான் இருக்கிறது எங்கள் அப்பாவின் காக்கி சட்டைன்னு. இன்னைக்கு மற்ற நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அவனுக்கு நம்ம போய் சேவகனா இருக்குமே. நம்ம நாட்டோட விவசாயம் இன்னைக்கு ஒழுங்கு கட்டு சீர்கட்டு இருக்கே. அந்த விவசாயத்தை எந்த இளைஞனாவது கையில் எடுத்து நம்ம நாட்டை முன்னேற்றணும் எந்த இளைஞனாவது நினைக்கிறானா? அப்படி நினைக்காத இளைஞன் என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா மேடம்? வில்லனா தானே தெரியும். ஒருத்தர் இப்படிதான் மனுஷனுக்கு 6 மணிக்கு வரும் பாருங்க ஒரு உதயம். நல்லா அவருக்கு தண்ணி அடிக்க போகணும்ல, 6 மணிக்கு வரும் உதயம். அந்த மையா மாதிரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நெத்தில பட்டை என்ன ருத்ராட்ச கொட்டை என்ன போட்டுட்டு அப்பதான் பொண்டாட்டிய புதுசா பாப்பாரு. போடி வீட்டு வேலையை செய், அதை செய், இதை செய், நான் அப்படி அதிகாரம் பண்ணுவார். போன மனுஷன் எங்க போவாரு? யாராவது கை கொடுத்தா கூட நோ டோன்ட் டச் டோன்ட் டச் டோன்ட் டச் என்னமோ சேவை சமூக சேவை செய்யற மாதிரி போவாரு. போன மனுஷன் ஒயின் ஷாப்புக்குள்ள போய் உட்காந்துருவார். நல்லா தண்ணி அடிச்சுட்டு வேஸ்ட் இருக்கும், ஆனா இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்காது. வெளியில வந்து சாக்கடை இருக்கும் மேடம், சாக்கடை. வீட்டுக்கு வழி தெரியாம மனுஷன் அதுல வலிக்கு விழுந்துருவாரு. பக்கத்துல பன்னி படுத்துட்டு கிடக்கும். பொண்டாட்டி பேர் சரளா. இவர் நவுந்துக்கிட்டே போயிட்டு பன்னியை தடவிக்கின்னு சரளா சரளா என்னடி அதுக்குள்ள உனக்கு மீசனா முளைச்சிட்டு இருக்குது. பொண்டாட்டிக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் தெரியாம குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எங்க கண்ணுங்களுக்கு எங்களுக்கு என்ன கதாநாயகனா தெரிவாங்களா? போன வாரம் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ரிசப்ஷனுக்கு போய் நிக்கிறேன். அந்த பிள்ளைய விட நான் ஒரு 2 வயசு சின்ன பிள்ளை. எனக்கு மூத்த அக்கா முறை வருது. ஏறி நிக்கிறேன். அந்த தாத்தா கிட்ட வந்து அடுத்து நீதான், அடுத்து நீதான். அவர் என்ன சொல்றாரு? அடுத்து உனக்கு தான் கல்யாணம். அத்தனை பேர் முன்னாடி வயசு பிள்ளை கிட்ட வந்து உனக்கு அந்த லொல்லு தேவையா?